அவருக்கு பக்கத்துல தான் தன்னுடைய மனைவியும் குழந்தைகளும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா இறைவனோட வசனங்கள் எதுவுமே இவர் காதுல கேட்காத மாதிரி இவர் மனசுக்குள்ள கதறுற சத்தம் அங்க தூங்கிக்கிட்டு இருந்த யாருக்குமே கேட்கல. இந்த நேரம் இனி அவர் தப்பிக்க வாய்ப்பே இல்லைன்னு அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல தான் அவர் இந்த உலகத்துல செஞ்ச நல்ல காரியங்களும் தீய காரியங்களும் அவர் கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்போதே மலக்குகளின் கூட்டம் இப்போ அவரோட அறைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. நபிமார்கள் சஹாபாக்கள்னு எல்லாருமே பயந்த அந்த இறுதி நொடிகள் இப்போ அவரை நெருங்க ஆரம்பிக்குது. அந்த அறைக்கு வந்த மலக்குகளோட முகம் ரொம்பவும் கருப்பாகவும் அவங்க கண்கள் ரெண்டுமே சிகப்பாகவும் இருந்தது. அல்லாஹ் ஒருவரோட உயிரை பறிக்க நினைச்சிட்டா அவன் நினைச்ச நேரத்துல இருந்து ஒரு நொடியும் முந்தாது, ஒரு நொடியும் தாமதமாகாது. அவன் நினைச்ச மாதிரியே சரியா அவன் நினைச்ச நேரத்துல அந்த உயிர் பறிக்கப்படும். இப்படி அந்த அறைக்கு வந்த வானவர்கள்ல ஒருத்தர் மட்டும் இவர் தலைக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாரு.